வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நேற்று நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2930 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். எப்போவுமே நம்ம அனாலிசிஸுக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற LTP தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 3020 ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முழுமையாக மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகி 3000 அப்படின்ற முக்கியமான இடத்த தொட்டோன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அதிலிருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு 50-60 பாயிண்ட் ட்ராப் ஆகிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் 3020 உடச்சி அதை சப்போர்ட்டாக மாற்றி 3060 வரைக்கும் போய் இறுதியாக 3039 க்ளோஸ் ஆகிருக்கு. முதல் பாதி நம்ம ட்ரெண்டுக்கு சாதகமாக டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்திருந்தாலும் இரண்டாவது பாதி மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்து நம்ம முக்கியமான ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆனது பையர்ஸுக்கு சாதகமான விஷயமாக அமையுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3050 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 3000 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். 2990 ஸ்டாப் லாஸாக வச்சு எதிர்பார்க்குற டார்கெட் பார்த்திங்கன்னா 3126. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 178.60 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்குலேருந்து மார்க்கெட் ஓரளவு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்திருந்தாலும் 176 சப்போர்ட் எடுத்து நேற்று இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தது செல்லர்ஸ்க்கு சாதகமாக இல்லாத மாதிரி இருந்தது. மார்க்கெட் சடசடன்னு மேலே போய் 182 அப்படின்ற முக்கியமான இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பியும் கம்ப்ளீட்டாக ரீட்ரேஸ் ஆகிருக்கு. 179.2 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்றுங்க க்ளோஸ் ஆச்சு, அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். 182 உடச்சி 183க்கு மேலே போனால் மட்டுமே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும், இல்லைன்னா தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓரளவு இதே இடத்துல 178, 76, 82 அப்படின்ற இடத்துல ப்ரைஸ் ரொம்ப காலமாக கன்சாலிடேட் ஆகுது. கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தோன்னா கண்டிப்பாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய லாபம் பார்க்கலாம். மார்க்கெட் இன்னும் ட்ரெண்ட் எதுவுமே பிடிக்கல, ஆனால் டவுன் ட்ரெண்டுக்கு தான் சாதகமாக இருக்குது. டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 176, 166 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.